அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். அதாவது பெருக்கல் முறையில் 358 இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். 524 பெருக்கல் 358 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 524 பெருக்கல் 358 அதை கால்குலேட் பண்ணோம்னா 187 592. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 592 நோட் பண்ணிக்கிறோம். 592 இதில் பார்த்தோம்னா 2 நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 9ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும். 249 2ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும், 9ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பாஸ் ஆகிருக்கு. ஏசி போர்டில் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு. 249 பெருக்கல் 358 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 249 பெருக்கல் 358 அதை கால்குலேட் பண்ணோம்னா 891 42. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 142 நோட் பண்ணிக்கிறோம். 142 1ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 183 1ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 183 பெருக்கல் 358 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 183 பெருக்கல் 358 இதை கால்குலேட் பண்ணோம்னா 655 14. இதில் கடைசி இருக்கிற நம்பர் 514 நோட் பண்ணிக்கிறோம். 514 4ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 424 4ஆம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு நண்பா. 424 பெருக்கல் 358 இதை கால்குலேட் பண்ணிக்கிறேன். 424 பெருக்கல் 358 இதை கால்குலேட் பண்ணோம்னா 181 792. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 792 நோட் பண்ணிக்கிறோம். 792 7ஆம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 789 7ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 789 பெருக்கல் 358 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 789 பெருக்கல் 358 இதை கால்குலேட் பண்ணோம்னா 282 462. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 462 நோட் பண்ணிக்கிறோம். 462 4ஆம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 457 4ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 457 பெருக்கல் 358 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 457 பெருக்கல் 358 கால்குலேட் பண்ணோம்னா 163 606. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 606 நோட் பண்ணிக்கிறோம். 606 அடுத்து பார்த்தோம்னா 517 பெருக்கல் 358 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 517 பெருக்கல் 358 கால்குலேட் பண்ணோம்னா 185 086. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 086 நோட் பண்ணிக்கிறோம். 086 0 பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 510 0 பார்த்தோம்னா சி போர்டில் ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு. 510 பெருக்கல் 358 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 510 பெருக்கல் 358 இதை கால்குலேட் பண்ணோம்னா 182 580. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 580 நோட் பண்ணிக்கிறோம். 580 8ஆம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 286 8ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு. 286 பெருக்கல் 358 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 286 பெருக்கல் 358 இதை கால்குலேட் பண்ணோம்னா 102 388. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 388 நோட் பண்ணிக்கிறோம். 388 3ஆம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 730 3ஆம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 730 பெருக்கல் 358 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 730 பெருக்கல் 358 இதை கால்குலேட் பண்ணோம்னா 261 340. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 340 நோட் பண்ணிக்கிறோம். 340 அடுத்து பார்த்தோம்னா 577 பெருக்கல் 358 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 577 பெருக்கல் 358 இதை கால்குலேட் பண்ணோம்னா 206 566. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 566 நோட் பண்ணிக்கிறோம். 566 6ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 663 6ஆம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் பாஸ் ஆகிருக்கு. 663 பெருக்கல் 358 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 663 பெருக்கல் 358 இதை கால்குலேட் பண்ணோம்னா 237 354. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 354 நோட் பண்ணிக்கிறோம். 354 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 528 5ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 528 பெருக்கல் 358 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 528 பெருக்கல் 358 கால்குலேட் பண்ணோம்னா 189 024. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 024 நோட் பண்ணிக்கிறோம். 024 2ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 822 2ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு. 822 பெருக்கல் 358 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 822 பெருக்கல் 358 அதை கால்குலேட் பண்ணோம்னா 294 276. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 276 நோட் பண்ணிக்கிறோம். 276 அடுத்து பார்த்தோம்னா 101 பெருக்கல் 358 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 101 பெருக்கல் 358 இதை கால்குலேட் பண்ணோம்னா 161 58. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 158 நோட் பண்ணிக்கிறோம். 158 5ஆம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 775 5ஆம் நம்பர் சி போர்டில் ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு. 775 பெருக்கல் 358 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 775 பெருக்கல் 358 கால்குலேட் பண்ணோம்னா 277 450. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 450 நோட் பண்ணிக்கிறோம். 450
5ஆம் நம்பர் அடுத்த வினிங் நம்மள பாஸ் ஆயிருக்கு 135. 5ஆம் நம்பர் சி போர்டில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு. 135 பெருக்கல் 358 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 135 பெருக்கல் 358 இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது 483 30 இதில் கடைசியில் இருக்கிற 3 நம்பர் 330 நோட் பண்ணிக்கிறோம். 330 அடுத்து பார்த்தோம்னா 449 பெருக்கல் 358 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 449 பெருக்கல் 358 அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது 160 742 இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 742 நோட் பண்ணிக்கிறோம். 742 இதில் பார்த்தோம்னா 2 நம்பர் இன்றைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 7ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா 574. 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் 4ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பாஸ் ஆகிருக்கு. அதாவது பிசி போலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா. 574 பெருக்கல் 358 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 574 பெருக்கல் 358 இதை கால்குலேட் பண்ணோம்னா 205 492 இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 492 நோட் பண்ணிக்கிறோம். 492 இதிலிருந்து வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது 20/5/2024 நிலவரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம். அதாவது 21ஆம் தேதி ஸ்ரீசக்தி 416வது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா 1லேருந்து 0 வர நம்பர்கள் ஏபிசி போர்டில் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறதா பெண்டிங் சார்ட்டு. சரி வாங்க பார்க்கலாம். 1ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 2 நாள் ஆச்சு. 1ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 10 நாள் ஆச்சு. இன்னும் 4 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும். 2ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 4 நாள் ஆச்சு. 2ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 10 நாள் ஆச்சு. அதாவது இன்னொரு 5 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும். 2ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 5 நாள் ஆச்சு. 2ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 5 நாள் ஆச்சு. அதாவது இன்னும் 2 நாள் ஆச்சுன்னா நண்பா ஒரு வாரமாயிரு. 2ஆம் நம்பரில் பி போர்டிலும் சி போர்டிலும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 19 நாள் ஆயிடுச்சு. அதாவது இன்னொரு 11 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும். 3ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 2 நாள் ஆச்சு. 3ஆம் நம்பர் சி போர்டில் வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. 4ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 1 நாள் ஆச்சு. பி போர்டில் 4ஆம் நம்பர் 1 நாள் ஆச்சு. பி போர்டில் 4ஆம் நம்பர் சி போர்டில் இன்றைக்கி வந்து வினிங் கொடுத்துக்கிறாங்க. 5ஆம் நம்பர் ஏ போர்டில் இன்றைக்கி வினிங் கொடுத்துக்கிறாங்க. 5ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 13 நாள் ஆச்சு. 2 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும். 5ஆம் நம்பர் ஏ சி போர்டில் வந்து 2 நாள் ஆச்சு. 6ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 7 நாள் ஆச்சு. ஒரு வாரம் ஆயிடுச்சு. 6ஆம் நம்பர் சி போர்டில் வந்து பி போர்டில் வந்து 7 நாள் ஆச்சு. 6ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 10 நாள் ஆச்சு. இன்னும் 5 நாள் ஆச்சு மாதம் 14 ஆயிரும். 7ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 3 நாள் ஆச்சு. 7ஆம் நம்பர் பி போர்டில் இன்றைக்கி வினிங் கொடுத்துக்கிறாங்க. 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் வந்து 8 நாள் ஆச்சு. 8ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 5 நாள் ஆச்சு. 8ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் வந்து 10 நாள் ஆச்சு. 8ஆம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் வந்து 6 நாள் ஆச்சு. இன்னும் 1 நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிரும். 9ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 34 நாள் ஆச்சு. ஒரு மாதம் தாண்டி போயிட்டு இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா 0 பார்த்தோம்னா ஏ போர்டில் வந்து 24 நாள் ஆச்சு. இன்னும் ஒரு 6 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும். 0 பார்த்தோம்னா பி போர்டில் வந்து 4 நாள் ஆச்சு. 0 பார்த்தோம்னா சி போர்டில் வந்து 9 நாள் ஆச்சு. இன்னும் ஒரு 6 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும். இப்போ பார்த்தோன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ போல் 5ஆம் நம்பர், பி போல் 7ஆம் நம்பர், சி போல் 4ஆம் நம்பர். நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராது இருந்த நம்பர் கூட கண்டிப்பாக வினிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதே மாதிரி தான் இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி பார்த்தோம்னா 4ஆம் நம்பர் பார்த்தோம்னா பெண்டிங் சார்ட் படி கொடுத்துருக்குறாங்க சி போர்டில். நம்ம நேற்று பார்த்தோம்னா 3 டிஜிட் வந்துருந்துச்சு. இன்றைக்கி ஒரு நம்பர் வந்திருக்கு. ஒவ்வொரு சில டைம் பார்த்தோம்னா 2 நம்பர், ஒரு நம்பர் இன்னும் 3 நம்பருமே வரக்கு வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா அதாவது ஏ போர்டில் பார்த்தோம்னா 9ஆம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது. 9ஆம் நம்பர் 3ஆம் நம்பர். பி போர்டில் பார்த்தோம்னா அதாவது 5ஆம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது. 5ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் இந்த 3 நம்பர் இருக்குல்ல பி போர்டில். சி போர்டில் பார்த்தோம்னா அதாவது 6ஆம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது. 6ஆம் நம்பர் 0. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நன்றி நண்பா.